உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் அப்போஸ்தலனும் சகோதரனுமாகிய டி ஜஸ்டின். இந்த டிஜே சேனல் நேயர்களாய் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருவதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை 2025 வருஷத்தின் கடைசி நாட்கள் நீங்கள் கேட்கலாம், அல்லது 2026 வருஷத்தின் இடையில் நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு முன்பாக ஒரு புதிய வருஷம் அழகாக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு முன்பாக அணிவகுத்து நிற்கிறது. இன்னும் ஏராளமான தேவைகள் உங்களுக்கு இருக்கிறது. தேவனிடத்தில் அந்த தேவைகளுக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வதிலே நீங்கள் ஆவலாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை விட அதிக விருப்பமாக இருக்கிறார். தேவனிடத்தில் அவைகளை கேட்பதற்கு நீங்களும் தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அது வந்து கொண்டே இருக்கும். அது தேவைகளை எல்லாம் தீர்த்து கொண்டே இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்னும் எத்தனையோ காரியங்களுக்கு நாம் தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்திலே ஒரே ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். அவரிடத்தில் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பழைய நன்மைகளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்திருக்கிறீர்களா என்கிற கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். அன்புக்குரியவர்களே, யாராகிலும் ஒரு நபர் உங்களிடத்தில் ஒரு அவசர பண தேவை இருக்கிறது என்று கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். உடனடியாக அவர் உங்களிடத்தில் ஒரு ஃபோனில் பேசுகிறார், தொலைபேசியில் பேசுகிறார். உடனடியாக நீங்கள் அவர் கேட்ட அந்த தொகையை நீங்கள் உதவியாக அனுப்புகிறீர்கள். உதவியை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் அதற்கு பிறகு ஒரு நன்றி செய்தி கூட அனுப்பவில்லை என்று வைத்துக்கொள்வோம். நாட்கள் கடந்தது, ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள் போய்விட்டது. மறுபடியும் அவருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது, எனக்கு ஒரு பணத்தேவை இருக்கிறது என்று சொல்லுகிறார். மறுபடியும் அவருக்கு அந்த பணத்தேவை தொகையை அனுப்புகிறீர்கள். அவர் அதை பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்ட உடனே பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு செய்தியை கூட உங்களுக்கு அனுப்பவில்லை, உங்களுக்கு நன்றியும் சொல்லவில்லை. சில வாரங்கள் கழித்து அல்லது 1-2 மாதங்கள் கழித்து மறுபடியும் அவர் உங்களை தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு பணத்தேவை இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? என்ன கேள்வி கேட்பீர்கள்? இதற்கு முன்பாக நீங்கள் வாங்கிய எதை குறித்தும் அது வந்து சேர்ந்ததா என்று கூட நீங்கள் என்னிடத்தில் சொல்லவில்லையே, அதற்கென்று ஒரு நன்றியை கூட நீங்கள் என்னிடத்தில் காட்டவில்லையே என்று அவரிடத்தில் நீங்கள் கேட்காவிட்டாலும் உங்கள் மனதில் அந்த கேள்வி வருமா இல்லையா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். நீங்கள் இந்த வருஷத்திலே, வருகிற வருஷத்திலே எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள், வாங்கப் போகிறீர்கள். ஆனால் போன வருஷத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே மனுஷர் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள் என்று தீமோத்தேயுவுக்கு எழுத நிருபத்திலே பவுல் எழுதுகிறான். கடைசி நாளின் சாபக்கேடுகளில் ஒன்று, மனிதர்கள் மற்றவர்கள் செய்த நன்றியை மறந்து விடுவார்கள். மற்றவர்களிடத்தில் பெற்ற நன்மைகளை மறந்து விடுவார்கள். அவர்கள் நன்றி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பார்கள். தேவன் ஒரு நாளும் நன்றி அறிதல் இல்லாதவர்களை பெரிய அளவிலே அவர்களை அவர் நினைவு கூறுகிறதில்லை. ஏனென்றால் நன்றி அறிதல் இல்லாதவர்கள் மிருக குணமுடையவர்கள். நான் கேட்கிறேன், புதிய வருஷத்துக்குள் கடந்து செல்ல போகிறீர்கள். பெற்ற நன்மைகளுக்கு கரங்களை கூப்பி அவரிடத்தில் நன்றி சொன்னீர்களா? எத்தனை நன்மைகளை அவர் உங்களுக்கு கொடுத்தார். ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பணத்தேவை உங்களை சந்தித்திருக்கிறார். அவமானம் நிந்தைகளுக்கு விலக்கி பாதுகாத்திருக்கிறார். உங்கள் குடும்பங்களில் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நன்றி தெரிவியுங்கள். ஒரு வசனத்தை கூட கொலோசியர் 3:15 சொல்லுகிறது, நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கிறேன், இந்த டிஜே சேனல் உங்கள் எத்தனை பேருக்கு நன்மை கொடுத்ததற்கு, எத்தனை நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறது? எத்தனையோ முறை நீங்கள் சோர்வில் இருந்தபோது இதிலிருந்து வந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தி இருக்கிறது. எத்தனையோ முறை நீங்கள் கவலையில் இருந்தபோது இந்த வார்த்தை உங்களை ஆறுதல் எடுத்திருக்கிறது. எத்தனையோ முறை நீங்கள் குழப்பத்தில் இருந்தபோது இந்த சேனலை ஓப்பன் பண்ணும்போது, இந்த சேனலை திறக்கும்போது இதன் மூலமாய் வந்த வார்த்தை உங்கள் குழப்பத்திலிருந்து தெளிவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. பல நேரங்களிலே உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை சுகப்படுத்தி இருக்கிறது.
பண தேவையின் போது உங்களை தைரியமூட்டி பணம் வருவதற்கான அற்புத கதவுகளை திறந்திருக்கிறது. எத்தனை நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், கொலோசியர் 3:15 சொன்னது போல நீங்கள் நன்றி எழுதல் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இந்த சேனல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டு வருகிற ஆசீர்வாதங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சேனலோடு இணைக்கப்பட்டு இதற்கு ஒரு நன்றி எழுதல் உள்ளவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? ஒருவேளை இல்லாவிட்டாலும், ஒருவேளை அதை நீங்கள் மறந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு தேவனுடைய தூதனாய் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். இந்த சேனலுக்காய் ஒரு நிமிடமாவது ஜெபியுங்கள். இந்த சேனலின் தேவைகளை சந்திப்பதில் உங்கள் கரங்களை இணையுங்கள். ஒரு வருஷத்தில் ஏறக்குறைய 1 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த சேனலுக்கு செலவழிக்கிறோம். அநேக வேலையாட்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றுக்குமான ஊதியத்தை நாம் செலவழிக்கிறோம். ஆகவே நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நீங்கள் உங்கள் மூலமாக இதன் தேவைகள் சந்திக்கப்படாவிட்டால் பின்பு யார் இதை சந்திப்பார்? ஏறக்குறைய 2-3 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்கள். நான் நேரடியாக உங்களிடத்தில் பேசியதில்லை. என்னுடைய எல்லா செய்திகள் மூலமாக கர்த்தர் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். இப்பொழுது நான் நேரடியாக உங்களிடத்தில் பேசுகிறேன். நன்றி எழுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நன்றியை எப்படி காண்பிப்பது? நம்முடைய நன்றியை நாம் அவர்களுக்கு வார்த்தையின் மூலமாக காண்பிக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு சொல்லுங்கள். மட்டுமல்ல, இதன் மிகப்பெரிய தேவையிலே ஒரு சிறிய பகுதியாவது என்னுடைய காணிக்கைகள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து இன்று முதல் மாதத்திற்கு ஒரு முறையாவது காணிக்கைகள் மூலமாக இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்கள். டிஜே சேனலை தாங்குங்கள். அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இந்த சேனல் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று அனுபவித்தவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். அது சிறியதோ பெரியதோ, அது என்னுடைய நன்றியின் காணிக்கை. தேவன் எனக்கு அளித்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நான் ஒன்றை விதைக்கிறேன். மற்றவர்கள் பார்வையில் அது சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் அது சிறியதா பெரியதா. என்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் அளவோடு நான் வைத்து பார்க்கும்போது இது சிறியதா பெரியதா என்று உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆகவே உங்கள் நன்றி அறிதலை உங்கள் கரங்களை இணைப்பதன் மூலம் காட்டுங்கள். நானும் கூட உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா? ஒருவன் வந்திருக்கிறானே, மற்ற 9 பேர் எங்கே என்று இயேசு கேட்ட கேள்வியை நானும் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய தேவன் உங்களுக்கு அளித்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவருக்கும் இந்த ஊழியத்திற்கும் உங்கள் அன்பின் நன்றிகளை காண்பிக்கும்படி உங்களை அழைக்கிறேன். புதிய வருஷத்துக்குள் போகிறீர்கள். தேவனுக்கும் நன்றி சொல்லுங்கள். இந்த சேனல் மூலமாக செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெபத்திலே இந்த சேனலை தாங்குங்கள். மற்றவர்களுக்கு இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்கள். சாட்சிகள் மூலமாய் உங்கள் நன்றிகளை காட்டுங்கள். காணிக்கைகள் மூலமாய் உங்கள் கரங்களை கோருங்கள். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நிச்சயமாக புதிய வருஷம் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து கர்த்தர் நன்றி சொன்னபோது பெருகியது போல உங்கள் ஆசீர்வாதங்கள் இன்னும் அதிகமாய் பெருகட்டும். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். மறுபடியும் நாம் சந்திப்போம்.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.